பாத்துக்க. அப்படியாக்கா இங்க வீட்டுல கறி வைக்க கூட இல்ல பாத்துக்கங்க. அதான் ரோட்டாடி கூவிட்டே போனாவளா வந்து கொஞ்சம் வாங்கினேக்கா. நல்ல உள்ளியா தான் இருக்குடா நீ. ஏக்கா இந்த வெய்ய காலத்துல போட்டுக்கிட்டு இந்த கரண்டை பிடிங்கி விட்டுதாவக்கா. என்ன செய்ய ஒரே வெக்கையா இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க முடியுதான்னு பத்தியில. ஆமா வீட்டுக்குள்ள இருக்க முடிய மாட்டேங்களா. அதனால இப்படி மரத்தடியில வந்து இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் வேக்கால வைக்குது. ஆமாக்கா சூடு எடுத்துட்டு ஒரு வழியாவது பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிச்சாலும் ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்கிக்கா. ஏம்மா வெய்ய காலம் தொடங்கவே கிடையாது. அதுக்கு முன்னாடியே இப்படி இருக்குன்னா இன்னும் தொடங்கிட்டா எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்கி. பாத்தீங்களாக்கா எப்படி இருக்குன்னு. சோரங்கரையும் பொங்கலையா ராணி? நான் செஞ்சேக்கா. இந்த பிள்ளைகளுக்கு புளிச்சோறு வேணும் கேட்டுட்டு நடந்தாலும்ல அதுதான்க்கா கிண்டி வச்சேன். உருளைக்கிழங்கு வறுத்து வச்சேங்க்கா. அப்படியா? நானும் காலையில சோறு பொங்கிட்டோமா பால் ரசம் தான் வச்சேன் இன்னைக்கு. சரிக்கா. உமாளே பாத்தியா நம்ம லட்சுமிக்கா ராணியக்காலையும் காலையிலேயே உட்காந்து ஊருக்கதை விடுதாவ. நம்ம போய் கேட்டேன்னு பார்த்தியே ஒன்றுமே இல்லை. யாரை பற்றியும் பேசலையும் பாவ. நம்மளை பற்றி தான் யாரை பற்றியாவது பேசிகிட்டு இருப்பாவ. நம்ம வந்தோடனே அப்படியே அமைதியாக இருந்துக்கிடுவாவ. ஆமாக்கா. என்ன லட்சுமிக்கா ராணியக்கா காலையில இருந்து கதை விடுத மாதிரி இருக்கு. ஏன் வசந்தி வா வசந்தி. வீட்டில் கரண்ட் இல்லை பார்த்துக்க. ஒரே புழுக்கமாக இருக்குமா அதான் வெளியில் வந்தேன். லட்சுமி அக்காவை பார்த்தோன்னே அந்த ஆளை இருந்தாச்சு. கரண்ட் வந்தோடனே போவான்னு. அப்படியா? நாங்களும் கரண்ட் இல்லைன்னுதாக்கா வந்தோம். அப்படியே வசந்தி வா வசந்தி வந்து இரு. இருக்கோம்க்கா. இக்கா கையில் நல்ல உள்ளியாவில் இருக்கு. வாங்கினீங்களோ? ஆமாம் வசந்தி உள்ளி சுத்தமாக காலியாட்டு பார்த்துக்க. ஒரு ரோட்டாடி எடுத்துட்டு போனாவல்ல போய் வாங்கணும் கொஞ்சம் வாங்கினேன் வசந்தி. அப்படியா? என் வீட்டில் இருந்தாக்கா உள்ளி காலி ஆயிட்டு காலையிலேருந்து சாம்பார் தாளிக்க கூட பார்த்து உள்ளியில் பார்த்துக்கிடுங்க. உள்ளியே போடாமல் சும்மா தான் தாளிச்சு விட்டேன். ஏன் வசந்தி வாங்கலையா? எங்கக்கா உள்ளி நாமையும் போடுதாவ. வெளியில வந்து பாக்குறக்குள்ள கப்பல்ல பறக்க மாதிரி பறந்துல போயிருந்தாவ. ஆமா இவ துட்டு கொடுத்து வாங்கிட்டாலும். என்ன லட்சுமி அக்கா என்னமோ சொல்லுத மாதிரி இருக்கு. இல்ல வசந்தி நான் ஒன்றும் சொல்லல. எக்கா போகும்போது 4 உள்ளு தாரியலாக்கா. எடுத்துட்டு போ வசந்தி. ஆமாக்கா ராத்திரிக்கு கொஞ்சம் போல சட்னி வைக்கணும் பார்த்துக்குங்க. சந்தைக்கு 2 நாள் கழிச்சு தானே போக முடியும். அது வரைக்கும் உள்ளி இல்லை. அப்படியா? கூடையோட வாங்கிட்டு போ. நான் 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கா. கூடையோட வாங்கிட்டு போயிட்டு 50 ரூபா கொண்டு கொடு. துட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தா நான் தான் கடையிலே போய் வாங்கிடுவேன்ல. இவள்கிட்ட எதுக்கு 50 ரூபாய் கொடுத்து இந்த உள்ளி வாங்கிட்டு போகணும்? என்ன வசந்தி யோசிக்கிற மாதிரி இருக்கு. எக்கா உள்ளி வேணாக்கா. 4 உள்ளி வீட்டில் கிடக்கு. நான் போய் கடையில் வாங்கிக்கிடுதேன். ஏம்மா அவைய சும்மா சொல்லுதாவ. நான் ஒன்றும் நினச்சிக்கிட மாட்டேன் பார்த்துக்க. போகும்போது 2 உள்ளி அள்ளிட்டு போம்மா. சரி ராணி அக்கா. எக்கான்னு கேள்விப்பட்டீங்களா? நேற்று சின்ன பொண்ணு வீட்டுக்கு அடுத்தாட இருக்காள கீதா. அவளுக்கு அவன் மாமியாருக்கு ஒரே சண்டையா. கேள்விப்பட்டீங்களா? ஆமா வசந்தி சொன்னாவ கேள்விப்பட்டேன். அப்படியாக்கா? எதனால சண்டையா? எனக்கு அதை பத்திலாம் தெரியாது வசந்தி. சொல்லிட்டு இருந்தாவ காதுல வாங்கிக்கிட்டதை பார்த்துக்கோங்க. அதை பத்திலாம் நான் கேட்டுக்கிடலாமா? ஊருக்கதை நமக்கு எதுக்கு? உமாலே பாத்தியா சின்ன பொண்ணு வீட்டுக்கிட்ட நடந்த சண்டையை இங்கே வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா கேட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காவ. ஊர்ல நடக்கிற அவ்வளோ விஷயம் ஆளா இந்த பொம்பளைக்கு தான் தெரியுது. கேட்டோம்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீட்டு வாழ்வ. ஆமாக்கா. என்ன வசந்தி? இல்லக்கா உமாளுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு நடந்தேக்கா. என்ன தாய்க்குழும எல்லாரும் ஒரே மீட்டிங் போட்டிருக்கே போலயே காலையிலேயே. ஏம்மா அடுத்து இவ வந்துட்டா நீட்ட. வா சின்ன பொண்ணு. கரண்ட் கட் ஆயிட்டல. அதான் இங்க வந்து இருந்தோம். வீட்டுல காத்து இல்ல ஒண்ணு இல்ல ஒரே புழுக்கமா இருந்துட்டு அதான் இங்க வந்து இருந்தோம். அப்படியா? நானும் காத்து வாங்கிட்டு போலாம் தான் கொஞ்ச நேரம் வந்தேன். கேட்டி நேத்து கீதா வீட்டுல ஒரே சத்தமாம்ல. எதுக்கு தெரியுமா? எம்மா இவளுக்கு அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலன்னா தலை வெடிச்சிடும் போல. இப்ப நம்ம ஊருக்குள்ள நடக்கிற விஷயம் 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அது நல்ல விஷயங்கள் இருக்கணுமா? அடுத்த வீட்டு சண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஏக்கா என்னன்னாலும் நாட்டு நடப்பை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம்க்கா. இந்த கீதாளுக்கு மாப்பிள்ளை ஏதோ இறைச்சி வாங்கிட்டு அவளாம். அதை கீதா வாங்கி கறி வைக்காம மூடி வச்சுட்டாக்கா. மாமியார்ட்டையும் சொல்லலை. ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடுறதுக்கு போய் பார்த்துருக்காவ. இறைச்சி மொத்தம் எறும்பு மொச்சு கிடந்திருக்கு. அப்படியா? ஆமாட்டி. அந்த ஆளை கீதா மாமியாளுக்கு ஒரே கோவம் வந்துட்டு சிறையா வந்துட்டு 800 ரூபா கொடுத்து வாங்கின இறைச்சி அம்ட்டி கறியும் வைக்காம ஒன்றும் வைக்காம அப்படியே பச்சையா வச்சு எறும்பு மொச்சிட்டு போயிட்டு ஒன்றும் ஆகாம போயிட்டு. இப்படி செஞ்சா யாருக்கு தான் கோவம் வராம இருக்கும்? அதுதான் மாமியார் 2 காட்டு காட்டிட்டு அதே ஒரே அமையக்கடா கிடந்துச்சு. ராத்திரி மொத்தம் உறக்கமே கிடையாது பார்த்துக்கிடுங்க. நான் உறங்கிட்டே யார் போய் எட்டி பாப்பா? யார் எட்டி பார்த்து இந்த கதையெல்லாம் கேட்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. நான் பக்கத்தில் சன்னலோடி திறந்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்போ சண்டை நடக்கும் யார் அடிக்கவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன் லட்சுக்குட்டி இப்போ நல்லா காதை கொடுத்து கேட்குதீங்களா? கதை சொல்லுதுனால இந்த கதையெல்லாம் தெரிஞ்சனால தானே வந்து சொல்லுதேன். காதை கொடுத்து கேட்குதியே. ஆமா இழுவே ஒரு இறைச்சிக்கு தான் நைட்டு ஊரா கிடந்து மாமியாரும் மறுபடியும் முடிய பிடிச்சிட்டு கிடந்தாளுவ. அடிதடியா போட்டுக்கிட்டாவ. ஆமா நாலு முடி. ஐயோ எப்ப நான் பார்க்காம போயிட்டேனேட்டி. சீ ஊர் கதைனா